இந்தியா என்கிற இந்த நாடு எப்போதும் எல்லா மதத்தவருக்குமானது. இந்தியா இஸ் a செக்யூலர் நேஷன் என உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியாக தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக தெரிவுபடுத்தி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி உள்ளிட்ட பலர் தொடுத்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஒரு விரிவான தீர்ப்பு, 7 பக்க தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சிஜேஐ திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு சோஷியலிஸ்ட் என்பதும் செக்யூலர் என்பதும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறு. எல்லா மதத்தவருக்குமான நாடு இது. எல்லா மக்களையும் அவர்களுடைய வளத்தை பார்ப்பதற்கு தான் இந்த நாட்டு மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறதே தவிர இதன் மீது வேற எந்த டிபேட்டும் வைக்க முடியாது என இன்றைக்கு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அது பிரதமர் மோடியிலிருந்து, RSS தலைவர் மோகன் பகவத்திலிருந்து, டாக்டர் சுப்பிரமணியன் சாமியிலிருந்து பலருக்கும் இந்த தீர்ப்பு உள்ளபடியே பேரடியாக அமைந்திருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில், தீர்ப்பில் விரிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்த லைவ் லாவில் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். நோ லெஜிட்டிமேட் காஸ், சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் ப்ளீஸ் சேலஞ்சிங் இன்க்ளூஷன் ஆஃப் வேர்ல்டு சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் இன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரையாம்பிள். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் சேர்க்கப்பட்ட செக்யூலர் அதே போல் சோஷியலிஸ்ட் என்கிற 2 வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனுக்களில் எந்த விதமான அடிப்படை கூறுகளும் சட்ட ரீதியாக அதுக்கு கிளைம்லாம் பண்ண முடியாது என்று சொல்லி அதிரடியாக உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை விட மிக முக்கியமானது, அதே லைவில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடியது, பிரியாம்பிள்ஸ் ஒரிஜினல் டெனட்ஸ் ரிஃப்ளெக்ட் செக்யூலர் ஈத்தோஸ், செக்யூலரிசம் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர், சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த வழக்கை டாக்டர் சுப்பிரமணியன் சாமி மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக டாக்டர் பல்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாகவே இருக்கக்கூடிய ஒருவர், அவர் இந்த கேஸை போடுறாரு. அது பல்ராம் சிங்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியன் சாமி அவர் ஒரு டாக்டரேட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி குமார் உபாத்யாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் பலவிதமான பொதுநல வழக்குகளை பல காலகட்டத்தில் தொடர்ந்து போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு தான் சஞ்சீவ் கண்ணா அவர்கள், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அமர்வு இன்றைக்கு ரொம்ப தெளிவாக பல விஷயங்களை பேசியிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டாக இந்த பெட்டிஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பொதுநல வழக்கா போடலாம், ரிட்டா போடலாம், எதா வேணாலும் போட்டுக்கோங்க, இது தள்ளுபடி செய்யப்படுகிறது. எல்லா பெட்டிஷனையும் சேர்த்து மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடியது 1949 இன்றைக்கு வரைக்கும் பல படிநிலைகளில் கான்ஸ்டியூஷன்ஸில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு முன்பாக செக்யூலர் என்கிற வார்த்தையை சேர்ப்பதற்கு முன்பாகவும் இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லா மதத்தையும் சமமாகத்தான் பார்த்தது. எல்லா மதத்தின் அடிப்படையில் எந்த விதமான பிளவுகளும் பிரிவுகளும் அல்லது டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது என்பதை இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியது என்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a secular constitution even before the addition of the words secular in the preamble அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த வார்த்தையை சேர்ப்பதற்கு முன்பாகவே இந்த நாடு எல்லாருக்குமான நாடாக, எல்லா மதத்தவருக்கும் இந்தியா, அதை நம்ம வேற இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா ஒரு நாளும் இந்து ராஷ்டிராவாக இருக்காது, இருந்ததில்லை. இந்தியா ஒரு நாளும் இஸ்லாமியர்களுடைய நாடாக அல்லது கிறிஸ்துவ மத நாடாக இருக்க வாய்ப்பே கிடையாது என்பதைத்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் திரும்ப சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம் மிக தெளிவாக இன்றைக்கு தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. இது செக்யூலரிசம் அப்படிங்கிறத நீக்கணும்னு சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்த வழக்குக்கு அதுக்கு எதிரான அடி. மற்றும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சோஷியலிசம்ங்கிற வார்த்தை, அதற்கு நீதிபதிகள் தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சோஷியலிசம் மீன்ஸ் commitment to a welfare state. Socialist in preamble does not mandate any specific economic policy. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு லைவ் லாவினுடைய மற்றும் ஒரு பீஸை பார்க்குறோம். சோஷியலிசம்ங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு மாநிலம், ஒரு அரசு மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருப்பது என்பதற்கு பெயர் தான் சோஷியலிசம். நீங்கள் 1000 விளக்கங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய வளங்களை மக்கள் எல்லாருக்குமானதாக ஆக்குவது, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வளங்களில் தொடங்கி வாய்ப்புகளில் இருந்து அத்தனையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அரசாக நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு தானே நீங்கள் பேசுகிறீங்க, டெவலப்மெண்ட்டுன்னு தானே எல்லா அரசுகளும் பேசுகிறார்கள். அப்போ அந்த டெவலப்மெண்ட்டை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது, எல்லாருக்கும் எல்லாமும் ஒரு அரசு கொடுக்கணுங்கிறது தப்பு கிடையாது. அதனால்
அதனால் அதாவது சோஷியலிசம்ங்கிற வார்த்தை உள்ளே இருக்கிறதுனாலேயே இந்தியாவில் கார்பரேட்டுகளே நடத்த விடாமல் வச்சுருக்கோமா என்ன? இல்லை அந்த கார்பரேட்டுகள்கிட்ட இருந்து பல ஆயிரம் கோடி எலக்டோரல் பாண்டில் வாங்காமல் இருந்தாரா என்ன? இல்லை மற்ற கட்சிகள் மாநில கட்சிகள்ல இருந்து தேசிய கட்சிகள் வரைக்கும் வாங்காமல் இருந்தாங்களா என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சோன்னா, அதே போல் இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை என்பது இங்கே நம்ம லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுக்கு பிறகு எந்த லெவலுக்கு பீக்கில் நம்ம போயிட்டுருக்கோம், எப்படி வருது, ஐடி ஹப்ஸுங்க எப்படி வந்தது, பல அமெரிக்க நிறுவனங்கள்லேருந்து பன்னாட்டு நிறுவனங்கள், யூரோப் நிறுவனங்கள் இங்கே எப்படி வந்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ சோஷியலிசம்ங்கிற வார்த்தையை வச்சது ஒரு நாளும் தடையாக இல்லை. ஒரு அரசு இந்த பொருளாதார கொள்கையை தான் செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தையை சேர்த்த பிறகெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அரசினுடைய முடிவு பொருளாதார கொள்கை முடிவை யாரும் டிக்டேட் பண்ணலை அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக தன்னுடைய தீர்ப்பில் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு அரசு என்பது அவங்களுடைய கமிட்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது என்பதைத்தான் நாங்கள் சோஷியலிசம்னு இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சய்குமார் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு இன்றைக்கு இதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா ஒரு மிக்ஸ்டு எக்கானமி தான், இது ஒரு அதாவது கலப்பு பொருளாதாரம் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தானே தவிர இது எந்த யாரையும் எதன் அடிப்படையிலும், இப்போ உதாரணத்துக்கு இங்கே தொழில் தொடங்குவதற்கு அவர் ஜட்ஜ் கோட் பண்ணுறாரு தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் சஞ்சீவ் கண்ணா, ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 19 அதில் சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் G படி இந்த நாட்டில் அதாவது அதை நம்ம அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிப்போம். இந்தியன் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சோஷியலிசம்ங்கிறது இக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் பொருளாதார ரீதியிலான எல்லாருக்குமான சமூக நீதி அப்படிங்கிறத இது பண்ணணும். ஒரு அரசு ஒருவர் பொருளாதார ரீதியிலாகவும் சமூக ரீதியிலாகவும் பின்தங்கி இருந்தால் அது அவருக்கு அவருடைய வாய்ப்புகளை பறிக்கத்தக்கதாக இல்லாமல் இருப்பதற்கு ஒரு அரசு அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதனால் அரசுக்கானது ஒருவர் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் முன்னேற்ற வேண்டும், சமூக ரீதியாகவும் முன்னேற்ற வேண்டும். இந்த பொருளாதார சமூக காரணங்களுக்காக ஒரு தொழில் தொடங்குவதற்கு அல்லது வியாபாரம் செய்ய கூடாது என்று உங்களுக்கு தடுப்பதற்கு வழி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது எந்த விதமான அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த பெட்டிஷன் ஒரு வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்றாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஆர்டிகல் 366 அதில் வேறு பல விஷயங்களையும் சேர்க்கிறாங்க. ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட்டை அந்த காலகட்டத்தில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏற்றுக்கலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுட்டு இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பார்லிமெண்ட்டுக்குன்னு சில அதிகாரங்களை வழங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க, பார்லிமெண்ட்டுக்கு என்று சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி இந்தியாவினுடைய லோக்சபா ராஜ்யசபா இணைந்து பார்லிமெண்ட் ஒருவேளை 2 சிட்டிங் கூடலன்னா ஒரு பிரசிடென்ட் ஆர்டரில் அதுக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் சட்டமாக்கணும், இணைந்து அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அவங்கள தவிர வேற யாராலையும் அதை திருத்த முடியாது. ரைட்டா? இதில் பல வழக்குகள், அது நீங்கள் கேசவானந்த பாரதி கேஸ் எடுத்துக்கலாம், பல வழக்குகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா ப்ரீஆம்பிள் பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒட்டுமொத்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முன்னுரை மாதிரி அல்லது அதனுடைய இண்டெக்ஸ் மாதிரி அதனுடைய அடிப்படை என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதை திருத்துவதற்கு கான்ஸ்டிடியூஷன் அதிகாரத்தை நம்முடைய பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்திருக்கிறது என்னும்போது இந்திரா காந்தி ஆனாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசானாலும் சரி, அவர்களால் அதை மாற்ற முடியும் அப்படின்னா அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் மாற்றலாம். இதில் நீதித்துறை உள்ள வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வந்தது என்ன அப்படின்னா, சுப்பிரமணியன் சாமி உள்ளிட்டவர்கள் ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இது என்னென்னா, சமீபத்தில் அட்வொகேட் விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படின்னு ஒருத்தர் ஆஜராகிட்டு அவர் பேசும்போது 9 நீதிபதிகள் அமர்வு இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் மற்றும் ஜஸ்டிஸ் சின்னப்பரெட்டி அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து சந்திரசூட் அவர்கள் இப்போ ஓய்வு பெற்றார் இல்லையா, இவர் தலைமையிலான 9 ஜட்ஜ் பெஞ்சு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதன் அடிப்படையில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இதை வெளிப்படையாக எஸ்ஆர் பொம்மாய் வழக்கானாலும் சரி பலதை கோட் பண்ணி சிஜே கண்ணா அவர்கள் கம்ப்ளீட்டாக அந்த வாதத்தை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். செக்யூலரிசம் அப்படிங்கிறது இல்லீகலாக உள்ள சேர்க்கப்பட்டது என்பது அஸ்வினி உபாத்யாயா அவரும் வழக்கறிஞர் தான், அவருடையதாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அன்னைக்கு யார் கொண்டு வந்தா?
இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அவங்க என்னவா இருந்தாங்க? பிரதம மந்திரியாக இருந்தார்கள். அமெண்ட்மெண்ட் அதுக்கு பிறகு பாஸ் பண்ணப்பட்டது. அப்போ பார்லிமெண்ட் அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணதை சட்டவிரோதம்னு நீங்கள் ஏன் சொல்ல முடியும்? அதை விட முக்கியம், 44 வருஷம் கழித்து உங்களுக்கு ஏன் இப்போ திடீர்னு இது குறித்த எண்ணம் வருகிறது அப்படிங்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். சுப்பிரமணிய சாமி தனிப்பட்ட முறையில் தானே ஆஜராகி இந்த வழக்கில் பலவிதமான வாதங்களை எடுத்து வைத்தார். அவர் சொல்கிறாரு, அதுக்கு பின்னாடி வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இந்திரா காந்தி எமர்ஜென்சி முடிச்சு ஜனதா கட்சி அரசு வருகிறது, அவங்களும் கூட அதை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ப்ரியாம்பலில் செப்பரேட் பேராகிராஃபை ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி அப்போ டிபேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் குறிப்பிட்றார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த அரசுகள் ஏற்றுக்கொண்டதுனாலேயே அது சரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு தியரியை சுப்பிரமணியன் சாமி எடுத்து வைத்தார். ஒட்டுமொத்தமாக எல்லாமே இன்றைக்கு எடுத்து ஓரம் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்தியா என்பது ஒரு காலத்திலும் ஒரு மதத்துக்கான நாடாக இருக்க முடியாது, ஒரு சாதிக்கான நாடாக அல்லது ஒரு பாலினத்தவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடாக இருக்க முடியாது என்பது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையான தார்மீகமான கட்டமைப்பு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக குறிப்பாக CJ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதை இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் செய்த ஒரு தவற்றின் காரணமாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மசூதிகளுக்குள் சிவலிங்கத்தை தேடுவதற்காக ஒரு டீம் உள்ளே போய் சர்வே எடுக்கிறதற்கு பர்மிஷன் கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு மசூதியில் சர்வே எடுக்க போய் அங்கே அது தள்ளுமுள்ளாகி கல்லெறிதல் என்கிற இடத்திற்கு போய் வன்முறை வெடித்து கலவரமாகி இன்றைக்கு இப்போது வரைக்கும் 5க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், வன்முறையில் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். வன்முறை வெறியாட்டம், மாபோக்ராசி தான். தனிப்பட்ட பகைகளுக்காக பகை தீர்க்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இப்போ நமக்கு எழுப்பக்கூடிய கேள்வி, ஏற்கனவே 1991 பிறகு பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அன்றைக்கு இருந்த பிரதம அமைச்சரால் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது சுதந்திரம் கிடைத்த போது, அது கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைச்சது, அதுக்கு அடுத்தது ரிப்பப்ளிக் ஆனோம் இல்லையா, அந்த ஆண்டில் இந்த நாட்டில் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்னவாக இருக்கிறதோ, நல்லா கவனிங்க, அது கோயிலாக இருந்தால் கோயில், மாஸ்காக இருந்தால் மாஸ்க்கு, குருத்வாராவாக இருந்தால் குருத்வாரா, சர்ச்சாக இருந்தால் சர்ச்சு, எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்னவாக இருக்கிறதோ அவை அப்படியே தொடர வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அதுக்கு கீழே என்ன இருந்தது, கடந்த காலத்தில் என்ன இருந்தது, இப்படியெல்லாம் நீங்கள் தோண்டி கொண்டு போகக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை கடந்த காலத்தில் குறிப்பாக காசியில் அங்கே இருக்கக்கூடிய இதே போல் மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு தோண்டுவதற்கு ஒரு வழக்கு போன போது அதற்கு அனுமதி அளித்தது இதற்கு முன்பாக ஓய்வு பெற்று போய் இருக்கக்கூடிய முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு அதை தோண்டுவதற்கு அனுமதித்தது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு அதை ஒரு பிரசிடென்ஸாக வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க பல மசூதிகளை குறிவைத்து இன்றைக்கு பலரும் இறங்கி இருக்கிறார்கள். உள்ள சிவலிங்கம் இருக்குது, அதுக்கு கீழே கோவில் இருந்தது, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, இப்போ நாங்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வேவை உள்ள விட போகிறோம் அப்படின்னு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி பாபர் மசூதிக்கு எப்படி அயோத்தியாவில் அவங்க வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மசூதிகளை குறிவைத்து ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான மசூதிகளை லிஸ்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கோயிலாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் இடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் ஒரு பெரிய மாபு வருது. சர்வே பண்ணுறதுக்காக ஷாஹி ஜம்மா மஸ்ஜித் முகல் காலத்தில் கட்டப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளே அவங்க போகிறாங்க, காவல்துறையுடைய பாதுகாப்போடு வராங்க, கல் எரிதல் அப்படிங்கிறதா மாறி அது காவல்துறையினர் புகை குண்டு வச்சு எல்லாம் அடிச்சு இந்த பக்கம் ஹிந்து மாப்ஸ் வராங்க, ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கான மோதல் தாக்கப்படுகிறது. யார் முதல்ல தாக்கனா இது எல்லாம் வேறு விதமாக போய் போலீஸ் ஃபயர் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் சுட்டு அந்த காவல்துறை நிலைமையை கட்டுப்படுத்த சுட்டதில் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். எல்லா பக்கமும் அவங்க மேலே கல் எறியப்பட்டதுனால புல்லட்டை நாங்கள் அடித்தோம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தானே வீசணும், எந்த இடத்துல புல்லட்டை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதற்கு பிறகு எழுந்து இப்போ சிசிடிவிலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சப்படுகிறதுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்கிறதுல தடையிலேருந்து எல்லாவற்றையும் இவங்க நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது எல்லாம் போகுது அப்படின்னும் போது ஏன் இப்படியான விஷயங்கள் இப்போது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் இதை கொண்டு வந்தார் இல்லையா, அவருக்கு நம்ம
ஒரு அப்பீலாகவே இதை வைக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த நாடு என்பது செக்யூலர் நேஷன், இது எல்லாருக்குமானதுன்னு. அப்போ ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை அதுக்கு நாங்கள் இப்போதைக்கு விலக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு மசூதியை நீங்கள் தோண்ட அனுமதித்தது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. இதற்கு முன்பாக இருந்த தலைமை நீதிபதி அனுமதித்தார். அவர் அனுமதித்ததன் விளைவாக இன்னைக்கு ஒவ்வொரு மசூதியும் என்ன இருக்குன்னு நாங்கள் தோண்ட போகிறோன்னு ஒரு கும்பல் இறங்கி தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வியை தான் நாம் முன்வைக்க வேண்டி இருக்கிறது. மணிப்பூருக்கு ரொம்ப வீராவேசமாக அந்த 2 பெண்கள் அவர்களை ஆடையற்றவர்கள் ஆக்கி ஒரு பெரிய காட்டுமிராண்டி கூட்டம் இழுத்துட்டு வந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கொந்தளிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் குழு அமைச்சிங்க, நேரில் போனாங்க வந்தாங்க. இன்றைக்கு அது இன்னமும் தீவிரமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை எந்த வழியில் பயன்படுத்தணுமோ அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல செஞ்சீங்களா என்கிற கேள்வி இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு இதுவும் வரும் என்று சொன்னால் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை மறுபடியும் எல்லா மாநில அரசுகளும் அழுத்தம் திருத்தமாக அதை மேண்டேட்டாக ஃபாலோ பண்ணுவதற்கான உத்தரவுகள் உங்களிடமிருந்து வருமா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. புல்டோசர் ஜஸ்டிஸுக்கு எதிராக அது இன்ஜஸ்டிஸ் என்று நீங்கள் முழங்கினீர்கள். மற்றும் ஒரு முறை எது நீதியோ அதன் பக்கம் நீதித்துறை நிற்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. பாபர் மசூதியினுடைய தீர்ப்பை நீங்கள் ராமரிடம் கேட்டுவிட்டு எழுதியிருக்கலாம். ஆனால் இதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை அதன் அடிப்படையில் தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது அடுத்தது வழக்காக முறையீடுக்கு போகிறதா இல்லை அவங்களே சுவமோட்டவாக எடுப்பாங்களா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.